மருத்துவமனையிலிருந்து பெட்டி பெட்டியாக எடுத்து செல்லப்பட்ட உடல் உறுப்புகள். என்ன நடந்தது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் ஆதஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் மீனவர் முனியசாமி. இவர் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது எதிரே வந்த வாகனம் மோதி படுகாயமடைந்து மூளை சாவு அடைந்தார். இந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து முனியசாமியின் கல்லீரல், சிறுநீரகம், தோல், கண்கள் உள்ளிட்ட பல்வேறு உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. இதையடுத்து உடல் உறுப்பு தானம் வழங்கிய மீனவர் முனியசாமி உடலுக்கு அரசு அதிகாரிகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அப்பா சின்ன ஆக்சிடென்ட் இறந்துட்டாரு. அதனால் மூளைச்சாவு மாதிரி நோய் வந்துச்சு. அதனால் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். மக்களுக்கு தானம் பண்ணியிருக்கோம். நல்லா இருந்தால் செய்கிற மக்கள் பார்த்து யாராச்சும் இது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. அதனால் எங்கள் அப்பா தான் சொல்லிட்டு இது பண்ணோம். அதனால் பண்ணியிருக்கு. இப்போ சமைச்சு வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு. அதனால் பார்த்துட்டு அதான் நிற்கிறோம். பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. மனப்பூர்வமாக சமாளிச்சு தான் நாங்கள் செஞ்சோம். எல்லாருமே எங்கள் சித்தப்பா சமாளிச்சுட்டாங்க, எங்கள் சித்தி சமாளிச்சுட்டாங்க, எங்கள் வீட்டில் எல்லாரும் சமாளிச்சுட்டாங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு ஒரு ஆளுக்குன்னு சம்பளம் சொல்லிட்டாங்க. அதனால எல்லாம் சமாளித்து எல்லாரும் கையெழுத்து போட்டு இது பண்ணோம். உங்கள் அப்பா பேர்? எங்கள் அப்பா பேர் முனியசாமி. உங்கள் பேர்? என் பேர் ராஜா.